ஹாய் கைஸ், இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பெண் தன்னுடைய லைஃப்ல எப்படி ஒவ்வொரு இந்த ட்வின் ஜேர்னில ப்ராக்டிக்கலா ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா என்ன கிராஸ் பண்ணி வராங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம இது வந்து கட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுருவோம். அம்மா அப்பா வீட்டில் பிறக்கிறா, வளர்றா, இது எல்லாமே சோஷியல் கண்டிஷனிங் நடக்குது, இது எல்லாமே நமக்கு தெரியும். ஓகேயா? ஸோ கல்யாணம் பண்ணி போறா. எதர் இட்ஸ் லவ் மேரேஜ் ஆர் எதர் இட்ஸ் அன் அரேஞ்ச் மேரேஜ். லவ் மேரேஜ்னா ஒருத்தன் தெரிஞ்சவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்மளை புரிஞ்சுப்பான். அந்த வயசுல 21 வயசுல அவ்வளவுதான் பக்குவ நிலை இருக்கும், அவ்வளவுதான் அவளுக்கு புரிதல் இருக்கும், அப்படிதான் செலக்ட் பண்ணுவான். தெரிஞ்சவன் நம்மளை புரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான். இது எது பேரண்ட்ஸ் பார்த்து வச்சா இந்த மேட்ரிமோனியா அதுல இதுல எல்லாம் பேரண்ட்ஸ் பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட பொண்ணு அப்பா அம்மா கிட்ட போய் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு நிற்கவே முடியாது, நின்னாலும் நீ செலக்ட் பண்ண லைஃப் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிடுவாங்க. அதே இது அரேஞ்ச்டு மேரேஜ், அவங்க பார்த்து வச்ச மாப்பிள்ளனா ரொம்ப சிம்பிள் டிஃபரன்ஸ் தாங்க. நீ தாமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு பொண்ணு கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. அதுக்கு லவ் மேரேஜே பெட்டர். அங்கேயாவது நம்ம சண்டை போடுற சுதந்திரமாவது இருக்கும். ஓகேயா? ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த தன்னைத்தானே ஒரு பெண் துளைத்தல் அப்படிங்கிறதுல வாட் எவர் மேரேஜ் இட் இஸ், விச் எவர் மேரேஜ் இட் இஸ், இந்த புருஷனுக்கு பிடிச்சதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செய்யறது, அதுக்கப்புறம் மாமனார் மாமியார் பிடிச்சது செய்யறது, இதை பூரா வீட்டு வேலையை பூரா பாக்குறது, காலையில எந்திரிச்சதும் அடுத்த நாளைக்கு என்ன சமைக்கணும், அது காய்கறி இருக்கா, எல்லாமே பார்த்து எடுத்து வைக்கிறது, குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்கா, நாளைக்கு பிடி கிளாஸ் இருக்கா, இல்ல நாளைக்கு பிளாக் ஷூ போட்டுட்டு போகணுமா, இல்ல அவருக்கு டை இருக்கா, அவருக்கு ட்ரெஸ் இருக்கா, நாளைக்கு மீட்டிங் இருக்கா, ட்ரெஸ் எல்லாம் அயன் ஆகி இருக்கா, இல்ல மாமனார் மாமியாருக்கு என்ன சாப்பிட கொடுக்கணும், அடுத்து என்ன மாத்திரை சாப்பிடணும், அவங்க மாத்திரை இங்க இருக்கா இல்லையா, தீந்து போச்சா, இல்ல வர வழியில அவரை வாங்கிட்டு வர சொல்லணுமா, இல்ல பேங்க்ல எந்த பில்ஸ் பே பண்ணாம இருக்கு நம்ம போய் பே பண்ணுமா, இவ்வளவு விஷயத்த மண்டைக்குள்ள போட்டு உருட்டுறோம்ல. காலைல எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஃபுல்லா ஆக்குபைடா இருக்கும். டெய்லி இதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருந்துட்டே தான் இருக்கும். இதுல நான் யார், எனக்கு என்ன வேணும், நான் எதுக்காக பிறந்தேன், என்ன வாழ ஆசைப்பட்டேன், இதெல்லாம் எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம ஒரு மேரிட் லைஃபுக்குள்ள கிட்டத்தட்ட 20 இயர்ஸா செஞ்சுக்கிட்டே இருக்கோம். 20 இயர்ஸ் அட்மோஸ்ட். எனக்கு இல்ல எத்தனை இப்ப இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க 10 வருஷமோ 15 வருஷமோ 12 வருஷமோ 8 வருஷமோ செஞ்சு 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 டீப் வித் இந்த ஜீன்ஸ் டிஎன்ஏக்குள்ள இன்கிரைன் ஆயிருது. இதுதான் நம்ம வேலை, இதுதான் நம்ம ரொட்டீன். இப்படி இன்கிரைன் ஆயிருக்க சிஸ்டத்தை நீங்க எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? ஓகேயா? சோ அப்போ அந்த பெண் வந்து எந்த அளவுக்கு தன்னை தொலைச்சிடுறான்னா, தான் யாருன்னே தெரியல. தன் குடும்பத்துல தான் குடும்பம் அப்படிங்கிறது என்ன, ஹஸ்பண்ட் வீட்டு சைடு அவங்களுக்கு என்ன தேவைகள், ஹஸ்பண்ட் வீடு சைடு தான் அவ குழந்தையுமே. ஓகேயா? இதெல்லாம் கவனிச்சு கவனிச்சு அவங்களுக்கானவளாவே மாறி போயிடுறா. தான் யாருங்கிறதே மறந்து போயிடுறா. ஓகே, இது வந்து பார்ட் 1. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்.